மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இப்போ இந்த மாதிரி 2 காரணிகள் கொடுத்தா எப்படி பெருக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பறேன். இது வந்து ஆல்ரெடி சின்ன வகுப்புல நிறைய படிச்சது தான் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன காரணிகளை எப்படி பெருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சாதான் நாம அங்கே போட முடியும் கணக்குல. சரிங்களா. 12ஆம் வகுப்பு கணக்குலேயே இது வருது. இப்போ 12ஆம் வகுப்பு இந்த மாதிரி பகுதி காரணிப்படுத்தப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகளை தீர்க்கும் போது இந்த மாதிரி 2 காரணிகள் வந்து நிற்குது. இது எப்படி பெருக்கிறது அப்படின்னு நான் அதில் சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்களேன், இது ஒரு டைப். இவர் எக்ஸின் கீழ் இங்கே 1, இங்கேயும் எக்ஸின் கீழ் 1. இங்கே பாருங்க, எக்ஸின் கீழ் இங்கேயும் 1 இருக்கணும், இங்கேயும் 1 இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா டைரக்டா நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு. சரிங்களா. மைய உறுப்புக்கு என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டுத்துலையும் பாருங்க கூட்டி போடுங்க. -5 + 4 -1 மிடில் டேர்ம்ன்றதுனால ஒரு எக்ஸ் சேர்த்துக்க சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து இங்க பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்முக்கு இங்க கடைசியா வர கான்ஸ்டன்ட் டேர்முக்கு என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கி போடணும். அப்ப மைய உறுப்புக்கு என்ன பண்ணணும், கூட்டி போடணும், குறி உள்ளபடி கூட்டி போடணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் மாறிலி உறுப்புக்கு ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுற வேண்டியதான். இந்த பாருங்க, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஐநாங்கிறது இவ்வளவுதான். அப்படியே டைரக்டா போட்டலாம். ஆனா இங்க பாருங்க, இங்க எக்ஸின் கீழ் இந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கலாம் ஃபேக்டர். இங்க எக்ஸின் கீழ் 2 இருக்கு, இங்க எக்ஸின் கீழ் 3 இருக்கு. இந்த மாதிரி எக்ஸின் கீழ் 1 தவிர இங்கேயும் 1 இருக்கணும், இங்கேயும் 1 இருந்தாதான் இந்த மெத்தட். அப்படியே டைரக்டா போட்டுக்கலாம், பெருக்கவே வேணாம், அப்படி இப்படி போட்டுடலாம். இது வந்து இந்த மாதிரி இங்க எக்ஸின் கீழ் 1 தவிர வேற என்னமோ, இங்கேயும் எக்ஸின் கீழ் 1 தவிர வேற என்னமோ வந்திருந்ததுன்னா நம்ம ஒவ்வொன்று எடுத்து பெருக்கி தான் பார்க்கணும். கண்டிப்பா அதை பெருக்கி தான் பார்க்கணும். அப்பதான் நம்மளால போடும். இந்த மாதிரி டைரக்ட் மெத்தட்ல போட்டோம்னா விடை வராது, தப்பாயிடும். இப்ப பெருக்குங்க, இந்த 1 எடுத்து இது கூடயும் பெருக்கணும், இதே எடுத்து இது கூடயும் பெருக்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் இதோட பெருக்கிறேன். 23 6 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 6 எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா. அடுத்து இதை எடுத்து இதோட பெருக்குங்க. 2 2 4 4 எக்ஸ். பிளஸ் இங்க வந்து பிளஸ் குறி இருக்கு, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2 4 4 எக்ஸ். ஓகே. இப்ப அடுத்து இந்த டேர்ம் எடுத்து இது கூடயும் பெருக்கணும், இது கூடயும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட பெருக்கணும், என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு பிளஸ், இங்க வந்து பிளஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 3 9 எக்ஸ். சரிங்களா. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் கடைசியா இது பெருக்கிறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். முதல்ல குறிகளை பெருக்கணும், அப்புறம் தான் எண்களை பெருக்கணும். 2 6. இப்போ இதை சுருக்கணும், என்ன வரும், 6x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 9x மைனஸ் 13x பிளஸ் 6. சரிங்களா. இந்த மாதிரி பெருக்கி தான் போடணும் கண்டிப்பா. இந்த மாதிரி எக்ஸின் கிழுக்கள் 2 எக்ஸின் கீழ் 3 அந்த மாதிரி கிழுக்கள் வந்து வந்திருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பெருக்கி பார்த்து இங்க வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் -4x மைனஸ் 9x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். அதாவது குறிகள் ஒரே மாதிரி இருந்தா கூட்டிட்டு அதே குறியை போட்டுக்கிட்டேன். இந்த பிளஸ் 6 அப்படி இருக்கு, இந்த 6x ஸ்கொயர் அப்படி இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே உங்களுக்கு போட சொல்லிட்டு இருப்பேன். பாருங்க, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். முதல் டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஒரே மாதிரி இருக்கு, கண்டுபிடிக்கிறது ஈஸி. முக்கியமா கெழு 1 இருக்கணும். அப்படியே டைரக்டா நம்ம போட்டலாம். மேக்ஸிமம் சம்ஸ் கெழு 1 இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 1 2 கணக்கு தான் இந்த மெத்தட்ல இப்படி இருக்கு. சரிங்களா. இதுவும் ஈஸி தான், ஒன்னும் போடுறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. 9th 8th 6thலயே வருது இப்ப இதெல்லாம் பெருக்கிறது. ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. மைய உறுப்புக்கு என்ன சொன்னா, இது ரெண்டையும் கூட்டி போட வேண்டியதான். இந்த மாறிலி இதுல இருக்கிற மாறிலி உறுப்பு, இதுல இருக்கிற மாறிலி உறுப்பு கூட்டினா -5 + 4 -1 கூட ஒரு எக்ஸ் எடுத்துங்க. மைய உறுப்பு எக்ஸ் இருக்கணும். சப்போஸ் இங்க வந்து y இருந்ததுன்னு வச்சுக்கலாம், மைய உறுப்பு இங்க கூட y சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் y இருக்கா நம்ம பார்த்து தான் அதை கரெக்டா செய்யணும். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் பெருக்கி போட வேண்டியதான். 5 பாருங்க, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். சரிங்களா. இல்ல நான் பெருக்கி பார்த்து தான் போடுவேன் அப்படின்னாலும் பாருங்க, இது ஒன்றும் பெருக்கிறது அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. x - 5 இன்ட்டு x + 4 இப்படி இருக்குன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்து இதோட பெருக்கினீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். அடுத்து எக்ஸ் இன்ட்டு 4 + 4x. அடுத்தது இதை எடுத்து இதோட பெருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதோடையும் பண்ணிட்டோம், இதை எடுத்து இதோடையும் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து இதோட பெருக்கிறோம். இப்போ -5x பெருக்கினாக்கா -5x. இங்க பெருக்குங்க, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 5 சரிங்களா. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். பிளஸ் 4x -5x -1x. அப்புறம் குறி வெவ்வேறு இருந்தால் கழிச்சுட்டு பெரிய குறி போட்டுக்கணும். -20. பாத்தீங்களா. இதே தானே இங்கேயும் வருது. இதை நான் டைரக்டா எழுத சொல்லி கொடுத்துருக்கேன், இங்க பெருக்கி பார்த்துருக்கேன். ரெண்டும் ஒன்னா தான் வரும். எப்போ நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா எக்ஸின் கீழ் இங்கேயும் 1 இருக்கணும், இங்கேயும் எக்ஸின் கீழ் 1 இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி செய்யணும். இல்ல இந்த மாதிரி எக்ஸின் கீழ்கள் வெவ்வேறா இருக்குன்னா ஒவ்வொன்றும் எடுத்து பெருக்கி பார்த்து இந்த மாதிரி போடுறது நல்லது. சரிங்களா. இதை பயன்படுத்தி நம்ம +2ல பகுதி காரணிப்படுத்தப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் நமக்கு அங்கே தேவைப்படுது. அதனால நான் இது வந்து தனி வீடியோல சொல்லியிருக்கேன் எப்படி மல்டிப்ளை பண்றதுன்ட்டு. ஓகே, தேங்க்யூ.